Hi friends, welcome to Aadhish samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பச்சை பட்டாணியை வச்சு ரொம்பவே டேஸ்டான green peas மசாலா தாங்க பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். சப்பாத்தி, ரோட்டி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இங்கே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானது ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 2 பெரிய வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம அரைக்க தான் போகிறோம், அதனால் நான் ரஃபாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதோட ஒரு 15லேருந்து 20 முந்திரி சேர்த்துக்கலாங்க. இதை ரெண்டையும் நல்லா வதக்கிக்கலாம். கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும், ரொம்ப குழைய வதங்க தேவையில்லை. இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் முந்திரிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது வந்து நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ அதே கடாயில் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் இதில் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 4 கிராம்பு, 2 சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு ஸ்டார் அனீஸ் அதாவது நட்சத்திர சோம்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு 10 செகண்ட் எண்ணெயில் வறுத்து விட்டுக்கோங்க. மசாலா நல்லா வறுபட்டதும் இதோட வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 3 பச்சை மிளகாய், இதை ரெண்டையும் சேர்த்து விட்டு வெங்காயம் வந்து நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷமாவது நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் பாருங்கள் இங்கே நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, வதங்கிடுச்சு. இப்போ இதோட ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 3 மீடியம் சைஸ் தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பியூரே மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன். தண்ணி எதுவும் சேர்க்காம தான் அரைச்சிருக்கேன். இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம பியூரேவாக சேர்க்கும்போது கிரேவி வந்து நல்லா திக்காக வரும். நீங்கள் தக்காளியாக சேர்க்குறீங்கன்னா நல்லா ஃபைனாக பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இங்கே வந்து ஒரு 5 நிமிஷம் வதங்கிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதோட தேவையான மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். நான் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன். இது காஷ்மீரி மிளகாய் தூள்ன்றதுனால. 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது வந்து மசாலா பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரையும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இங்கே மசாலா பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். உங்ககிட்ட காஞ்ச பட்டாணி தான் இருந்ததுன்னா நல்லா ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது ஃப்ரெஷ் பட்டாணி அப்படின்றதுனால நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து 1 கப் அளவு எடுத்திருக்கேன். இதை சேர்த்து விட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இங்கே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட ஒரு 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த க்ரீன் பீஸ் மசாலா கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தண்ணி வந்து ரொம்ப சேர்க்க தேவையில்ல. நம்ம ஃபைனாக கடைசியாக வந்து அந்த பேஸ்ட்டு சேர்க்கும்போது கொஞ்சம் திக்காகிடும். அதனால நான் இந்த கன்சிஸ்டன்சியில் வச்சுருக்கேன். இது வந்து வெந்து வரும்போது கொஞ்சம் கொதிக்கும் போது நல்லா திக்காகி வரும். இப்போ இதை வந்து நல்லா நம்ம ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுருலாங்க. பச்சை பட்டாணி வந்து நல்லா வேகணும். 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ இங்கே ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. பட்டாணியும் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. கிரேவி வந்து முன்னாடி இருந்ததை விட இப்போ நல்லா கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்தா வெங்காயம் முந்திரி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. நான் கொஞ்சம் திக்காகவே தான் அரைச்சிருக்கேன், தண்ணி அதிகம் சேர்க்கலை. அப்படி இருக்கும்போது கிரேவி வந்து நமக்கு நல்ல திக்னஸ் கொடுக்கும். அப்படி நீங்கள் இதை சேர்க்கலைன்னா இதுக்கு பதிலாக ஃப்ரெஷ் க்ரீம் கூட ஒரு 1/4 கப் அளவு சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதை சேர்த்த உடனே நமக்கு கிரேவி வந்து நல்லா திக்காகி வரும். இது வந்து நல்லாவே டேஸ்ட் கொடுக்கும். நம்ம கடையில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சாப்பிட்ற மாதிரியான டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்கட்டும். அவ்வளோதான். கொதிச்சதுக்கப்புறம் நம்மளோட க்ரீன் பீஸ் மசாலா ரெடி ஆகிடுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ இங்கே 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள் நமக்கு மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ நல்லா பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லி தழையை தூவி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் நம்மளோட க்ரீன் பீஸ் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இது வந்து சப்பாத்தி, ரோட்டி, நான், இட்லி, தோசை, பூரி எல்லாத்துக்குமே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் ரொம்பவே சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.